ஓப்பன். எப்போ ஷார்ட் கன் இங்கே இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். ஐயோ ஐயோ என்னாச்சு? ஏன் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரீஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிரானி சாப்டர் 1ல் என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு எனக்கே ஐடியா இல்லை. ஸோ எந்த பொருள் அதிகமாக கிடைக்குதோ அந்த எஸ்கேப்பை பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ராக்டிஸாக நான் விளையாண்டதுடா அது, அதுலெல்லாம் போய் தொலைச்சிடாது. ஓகே, அதுக்குன்னு சீவர் எஸ்கேப்புக்கு பொருள் கிடச்சிச்சின்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ கார் அண்ட் டோர் அதில் எது பொருள் அதிகமாக கிடைக்குதோ அதுவே எஸ்கேப் பண்ணிடலாம். எனக்கு வந்து டோர் எஸ்கேப்புக்கு பொருள் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சொட்டை கிளவிங்கிட்டு இருந்ததாக பூந்துக்கிட்டு வரும், நல்லாவே தெரியும். இப்போ நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ஐயோ ஐயோ செல்லம், வா செல்லம், எங்கே போகிறேன்? இதில் வேறு முட்டை கொடுத்து இன்னாட்டிக்கு நான் செத்துருப்பேன். செல்லம் போக செல்லம், உன்னை விட்டு ஏதாவது சொல்லிட போகிற கிளவி. நம்ம குடுகுடுன்னு ஓடுவோம் கைஸ், நம்மளால் இங்கே சர்வை பண்ண முடியாது. வாங்க பாட்டிமா, அப்படி ஓடிடுவேன். நம்மளுக்கு ஐயோ இன்னும் நான் உசுரோட தான் இருக்கிறேன்னா. எப்போ டே கிளவி, நான் இன்னும் போட்டு தள்ளல, உசுரோட தான் இருக்கிறேன். எப்போ கிரேட்டஸ்ட் எஸ்கேப். ஸோ அப்போனா இது ஃபர்ஸ்ட் மோடுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டாக விளையாடுவோம்ல, ஸோ அதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கார் எஸ்கேப்புக்கு பொருள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டியாச்செல்லாம், அன்எக்ஸ்பெக்டட் மாட்டிக்கிட்டு. ஸோ மியூசிக்கே எனக்கு எதுவுமே கேட்கல. இந்த இடம் தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது கைஸ் கிரானி கேம்லேயே. அந்த 2வது நிமிஷத்தில் டே 2க்கு வந்துட்டேன். போவோம், என்ன பண்ணுறது, தட்ஸ் அவர் டைம். தட் சொட்டை லூஸு சொட்டை பீட்டஸ் இன்ஜின் பாட்டு கிடச்சிருச்சு, வேற லெவல். நம்மளுக்கு இப்போ ஃப்ரெஞ்ச் ஹேண்டில், கார்கி, இந்த மாதிரி பொருட்கள், கேஸ்லினே இங்கே தான் இருக்குது. போடு வேற லெவல். கார்கி தேவைப்படுதா, இங்கே ப்ளேஸ் பண்ணி விட்டுருவோம். கன் பாட்டு, கன்னு நான் போன தடவை வீடியோ எடுக்கும்போது யூஸே பண்ண முடியல கைஸ். இப்போ கொடுக்கணும்னு ஓடிட்டுருக்கோம். செல்லம் எங்கே செல்லம் போகிறேன்? போகாத செல்லம். ஓ ஸ்பார்க் பிளக் போடு வேற லெவல். அண்ட் வீல் கிராங்கா, அது எதுக்கு நம்மளுக்கு? நான் இதுக்கிட்ட மேலே வந்தேன். சீக்கிரமாக போவோம். சொட்டை வந்து நம்ம காது மேலேயே அடிக்கிறதுக்குள்ள. பாட்டி ஐயோ கீழே இருக்க போகிற கிளவி. இல்லை நம்மளுக்கு பேட்ரி முன்னாடி ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஃப்ரெஞ்ச் ஹேண்டில் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. ஸோ
ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு ஐடியாவே. காக்கா சோறு. ஒரே நிமிஷம் கைஸ், நான் எல்லா கன் பார்ட்டியும் எடுத்து இங்கே செட் பண்ணிட்டேன். அப்படி செட் பண்ணுற ஒரு நேரத்தில் கிளவிக்கிட்ட அடியும் வாங்கினேன். பவாடி கிளவி எங்கே இருந்தாலும் அதுக்குன்னு டக்குன்னு எதிர்க்க வந்துடணும். அதுக்கு பாட்டிமா எங்கே இருக்கீங்க சொல்லிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு. ரஸ்டி பேட்லாக் கீ தான் நினச்சேன், அதுவாக தான் இருக்கும். அதவே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ நம்ம இப்போ புக்கை தான் தேடணும். அப்படின்னா பாட்டி எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் அவங்க மாட்டி திறந்து குடுகுடுன்னு போய் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு வந்து வந்துட்டான். நாசமா போன கிளவி. முதல்ல இந்த கிளவியை போட்டு தள்ளி விட்டுருவோம். அப்பதான் நம்மளால உசுறு வாழ முடியும். தடவை தட்டியாச்சா? இப்படி வருமா? இங்கிருந்தே நம்ம லோட் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த ஸ்பைடர் கிட்ட போய் தள்ளுறி பாட்டி. இங்கேருந்து அப்பட டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இங்கே விஞ்ச் ஹேண்டில் கிடைக்கணும். விஞ்ச் ஹேண்டில் கிடைச்சிடுச்சு. வேற லெவல். இப்படியே போவோம். ஷபா. ஓகே, நம்ம ஃப்ரெஞ்ச் ஹேண்டில் வச்சு இதை திருப்பி விட்டு இந்த ஒர்க்கே நீங்கள் ஃபுல்லாக முடிஞ்சு. அவ்வளோதான். கார் கீ கிடைக்கல நம்மளுக்கு இன்னும். வேறு என்ன, கேஸ்லின் கேன் இருக்குது. கார் கீ கிடைக்கணும், வேறு பேட்லாக் கீ கிடைக்கணும். அவ்வளோதான். எனக்கு பேட்லாக் எங்கே இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம போய் புக்கை தேடுவோம் ஃபஸ்ட்டு. இங்கே தான் மோஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே இல்லையா? இப்போ இங்கே தான் இருக்கும். இங்கேயும் இல்லையா? இப்போ எங்கடா புக்கு? ஓ, புக்கு இங்கே போட்டு வச்சுருக்கேனா? சீக்கிரமாக ஓடுங்க 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 ஓடுங்க. ஐயோ, எனக்கு வேறு இப்போ கார்க்கு எங்கே இருக்குன்னு ஐடியாவே இல்லையே. இவ தவளை மாதிரி ஒரு இடம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஐயோ, இங்கே எதுக்குடா அதுக்கு வந்து
இங்கே வந்துட்டேன். இங்கே மிலான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? ஐயோ, அப்போ என்னடா பண்ணுறது இப்போ? இது எனக்கு வேணாம்ப்பா, நீங்களே வச்சுக்கோங்க. கார்கி எங்கே இருக்குதுன்னே தெரியல. மிலானே எங்கே இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு இப்போ ஸ்பெஷல் கீ கிடைச்சாதான் நம்மளால் எதுவாக இருந்தாலுமே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வந்துட்டாளா சொட்டை கிளவி? ஸ்பெஷல் கீ வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வந்துடுச்சு. ஐயோ, இப்போ கீழே போகணுமா? ஐயோ, 4வது நாளுக்கு வந்துட்டேனா? பயமா இருக்குது. ஐயோ, திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதே, பயமா இருக்குது ஒரு மாதிரி. ஐயோ, மூஞ்சி ஃபுல்லாக ரெடிஷ் ஆயிடுச்சு. நார்மலாகவே இந்த கிளவி வர்றது கண்ணுக்கு தெரியாது. இப்போ இதெல்லாம் வேற போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்பவே உஷாராயிக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, சொட்டை வந்துடுச்சு. என்னடி பாட்டி, ஒரே அடியா நீ போட்டு தள்ளிடலான்னு பார்த்துட்டீங்க போலயே. குடுகுடுன்னு ஓடுவோம். இந்த பார்க்கறதுக்கு வந்துட்டேன். அப்போ பயங்கரமா இருக்கு. பேட்லாக் போடு, வேற லெவல். இந்த 8 கால் கிளவி வேற எங்க இருக்குது தெரியல. ஐயோ, ஐயோ, சொட்டை கிட்ட வந்துட போகுது. ஐயோ, வந்துட்டான். இந்த சேஃப் கீ தான் எங்க இருக்குன்னே எனக்கு ஐடியா இல்லை. ஐயோ, கிளவி இங்கே வர வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட்டு போவோம். இன்னும் எனக்கு அந்த சீவர் வைப்ரேஷனே இருக்கு. நீ எங்கிட்ட வா, நான் அதுக்கு ஆப்போசிட் சைடில் போய்க்கிறேன். ஜாய்ஸ்டிக் வேறு அடிக்கணும். ஐயோ, இந்த பாடியை ரொம்ப வீக் ஆக்கிட்டாங்க. யோப்பா, இப்போ நான் என்ன தேடணுன்னே எனக்கு மறந்து போச்சு. அந்த ட்ராப்பில் மாட்டினது. சேஃப் கியா, சேஃப் தேடுறதுக்கு முதல்ல நம்ம எங்கே போகணும் அப்படின்னா தெரியலையே, சத்தியமாக ஐடியா இல்லை. இப்போ எனக்கு ஏதாவது பொருள் வேணுமேடா, கொடுங்கடா. வந்துட்டான். ஐயோ, எனக்கு இப்போ ஏதாவது பொருள் வேணும்டா, தாங்கடா. ஒரு விஷயம் நான் பண்ணணும். என்னடான்னா பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கார்கி வேற தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது கைஸ்.
ஸ்டிக் எடுக்கலாமா? எடுக்க முடியாதா? செயின் கட்டர் வா. இப்போ நம்ம அங்கே சத்தத்தை போட்டோமா, கிளவி அங்கே போகும். அது போய் கிளவி நம்ம உடச்சி விட்ரும், நம்மளுக்கு வேவ் உருவாக்கி விட்ரும். ஐயோ, இங்கே வந்தா படிமை அதை போய் உடச்சி விடுங்க. அப்போனா நம்ம வேஸ்ட் கைஸ் இது. ஐயோ, செயின் கட்டர் போச்சு. நம்மளுக்கு வேற ஏதாவது பொருள் தேவைப்படுதா? இருங்க, என்னமோ ஜொலிக்குது. என்ன அதுன்னு தெரியலையே. உடுங்கடா ஏதாவது பொருள், கன் பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டுன்னு. நம்மளுக்கு கேஸ்லின் கேன் இருக்கு, அதையாவது கொண்டு போய் அங்கே போட்டு இந்த கிராணியை திறக்க வைப்போம். ஐயோன்ட்டான். இந்த கிராணி நம்மளுக்கு தொல்லை பண்றது. அடி வாங்கிட்டேன் கைஸ் கிராணி கிட்ட. திரும்பவும் நான் அந்த கேஸ்லின் கேனை தூக்கிட்டேன் கைஸ். இங்கே போய் ஒளிஞ்சு போய்ப்பேன். இப்போ கிளவி அங்கே தானே போய் இடிக்கணும். இப்போ கிளவி நம்மளை கவனிக்க மாட்டா, ஸோ அங்கே டைரெக்டாக போய் இடிச்சு விட்ருவா. தேங்க்யூ பாட்டி, நீங்கள் இப்போ கீழே போகலாம். ஏங்க நம்மளுக்கு சேஃப் அங்கே தான் இருக்கா, ஆனால் சேஃப்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஓ பாட்டி, எங்க வெளியில் போங்க. ஐயோ பாட்டி, ட்ராப் போடுறதுக்குன்னே வந்த கிளவியே போடி. அடடே, என்ன திரும்பவும் வந்துக்கிட்டு இருக்கா? எத்தனை ட்ராப்பு தாண்டி போடுவ? ஒரு வழியாக பல வருஷம் கழிச்சு கிராணி வெளியில் போயிட்டா. இங்கே நம்மளுக்கு கார்கி கிடைக்குமா? காகுவில் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு இதுக்கு ஒரு வேலையுமே இல்லை இதுக்கு. ஓடே, இதை ஓப்பன் பண்ணி விட்டுரு. ஐயோ, நம்மளுக்கு செயின் கட்டுற பக்கத்து ரூமில் தான் இருந்துச்சு. செயின் கட்டுற தூக்கி கிளம்பி வந்துட்டான். ஐயோ, தூக்கு. ஆமா, லோட் பண்ணு. எப்போ ஷார்ட் கன் இங்கே இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஏன் அடி வாங்கிடக்கூடாது? ஓடே. எப்போ ஓடுறா. ஏன் இந்த கிளவி மேலே சுட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. எப்போ நடுக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன். வேற ஏதாவது உளறி இருந்தேன்னா மன்னிச்சிருங்கப்பா. இப்படி வரும்னு வேறு தெரியலையே. இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த வழியா. எப்போ எனக்கு ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் அடுங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான். ஓ, செத்து தொலை, நாசமாக போனாலே. என்னை இங்கே உசுர் எடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் 2 நிமிஷத்தில் நான் தப்பிச்சே ஓடிடுவேன்.
யூ காலை வேற பிடிச்சிக்கிட்டு விட்டு தொலைய மாட்டேங்கிறா. எப்பா எங்கடா அது கட் பண்ணிட்டேனா? கைஸ் ஃபைனலாக கார்கி கிடைச்சிருச்சு எனக்கு. வேற லெவல் போடுங்க. இனி எனக்கு இங்கே என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இங்கே ட்ராப் பண்ணி விட்டு நம்ம போய் கேஸ்லினை தூக்கிட்டு வந்துடுவோம். போகிறப்ப கடைசியாக பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் கிரானைட் போட்டு தள்ளிட்டேன். அதுவும் உருண்டு படுத்து கிடக்கு. எப்பா எனக்கு திரும்பவும் நான் டே 5லேயே தான் எஸ்கேப் ஆகியிருக்கேன். லாஸ்ட் டைம் சீவேர் எஸ்கேப்பும் நான் வந்து இது லாஸ்ட் டைமில் தான். ஐயோ எனக்கு வேறு வாய் வளருது கலருது. லாஸ்ட் டேல தான் தப்பிச்சேன். இதுவும் லாஸ்ட் டேல தப்பிக்கிறேன். எப்பா பயமாக இருக்கு. விளாண்டுட்ருக்குறேன். ஃபைனலாக நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ ஸ்டார்ட், ரிவர்ஸ், ஃபார்வர்ட், எப்பா ரிவர்ஸ், ஃபார்வர்ட், ரிவர்ஸ், என்னடா அது, ஃபார்வர்ட். ஸோ நம்ம ஃபைனலாக கிரானியில் கார் எஸ்கேப்பும் முடிச்சிட்டோம். ஸோ கிரானியில் இதுக்கு முன்னாடி சீவர் எஸ்கேப்பும் முடிச்சிருக்கோம். அது நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் அதையும் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றிகள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஹரீஷ். டாடா பை பை, லவ் யூ ஆல் கைஸ்.